அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்தம் பருப்பு 1/2 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ. கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை அல்லது கருப்பட்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் 3 டேபிள் ஸ்பூன், 1 முட்டை, 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காய் சின்னதாக எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி 2வது பால் 3வது பால் எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்த ஊற வைக்க வேண்டாம். 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 அல்லது 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி காய்ச்சறப்போ முட்டையோட வாடை எதுவுமே இருக்காது. நீங்க விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லைன்னா வேக வச்ச உளுந்தம்பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் சூடோடு அரைச்சோன்னா அது எல்லாமே வெளியே தெரிச்சிடும். அதுக்காக தான் நல்லா ஆற வச்சு அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2வது பால் 3வது பாலையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பாலையும் உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே நேரம் ரொம்ப கெட்டியா இருந்தாலும் காய்ச்சறப்போ அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உளுந்தங்கஞ்சியை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். அதே நேரம் கைவிடாம காய்ச்சிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். உளுந்தங்கஞ்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையை உள்ள சேர்த்துக்கலாம். சூடு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா முட்டை திரியா போயிடும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையை உள்ள சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்தீங்கன்னா அதுல தூசிலாம் இருக்கும். அதனால கொஞ்சமா கொதிக்கிற வெந்நில கருப்பட்டியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி உளுந்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை உள்ள சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். இதுக்கப்புறமா நெய் உள்ள சேர்த்துட்டு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. உளுந்தங்கஞ்சி பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. இது நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.